குஜராத்தில் நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க. குஜராத்தில் பாருங்க 27,000 கோடி சர்ப்ளஸ் பட்ஜெட். செலவை விட 27,000 கோடி வரவு அதிகம். அது ஒரு பட்ஜெட், ஒரு ஆட்சி. நீ என்ன பட்ஜெட் போட்டிருக்கிற? 52,000 கோடி டாஸ்மார்க் வருமானம். 52,000 கோடி டாஸ்மார்க் வருமானத்தை வச்சுக்கிட்டு 1,00,000 கோடி செலவு வருமானத்தை விட அதிகம். அப்ப டாஸ்மார்க் பணம் இல்லைன்னா 1,50,000 கோடி செலவு வருமானத்தை விட அதிகம். போன வருஷம் மட்டும் ஐயா நம்ம வாங்கின கடன் உங்களுக்கு தெரியுமா? 1,62,000 கோடி ரூபாய். போன ஆண்டில் நாம் வாங்கின கடன், மொத்தமாக நாம் வாங்கி இருக்கக்கூடிய கடன் 9 லட்சம் கோடி. இந்தியாவில் யாருமே 9 லட்சம் கோடி வாங்கல. கேட்டா நம்பர் 1 முதலமைச்சர் இவரே. அவருக்கு பேர் கடன் வாங்குறது நம்பர் 1, கொள்ளையடிக்கிறது நம்பர் 1, ஊழல்வாதிகள் வச்சிருக்கிற நம்பர் 1, பெண்களுடைய செயினை டபக் டபக்குன்னு பிடிக்கிறதுல நம்பர் 1, ஊழல் இல்லாத துறையே இல்லை அதுல நம்பர் 1, பாலியல் குற்றம் நடக்காத நகரமே இல்லை அது நம்பர் 1, தினமும் கொலை நடக்காத ஒரு நாளே இல்லை இது நம்பர் 1. இவங்க நீங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க 200 பேர் போடுவாங்க, 200 சீட் வரும். அப்படியே பேசிக்கிட்டே அந்த வண்டி மென்டல் ஹாஸ்பிட்டல் போகுது. எல்லாம் ஏறுங்கப்பா ஏறுங்கப்பான்னு தான் சொல்லணும். அப்படியே சொல்லிட்டு திரிங்கப்பா அந்த வெள்ளை கலர் வண்டியில ஏறு, அப்படியே மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிடலாம். எப்படி 200 சீட் கொடுப்பாங்க? எப்படிங்க தமிழக மக்கள் 200 சீட் கொடுப்பாங்க? வரலாறு காணாத மோசமான ஒரு ஆட்சி. எப்படி 200 கொடுப்பாங்க? இதுல இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் 92 பேரை கைது பண்ணிருக்காங்க ஐயா. 92 பேர். எதுக்கு 92 பேரை கைது பண்ணாங்கன்னா டாஸ்மார்க்ல போய் அப்பா படத்தை வச்சதுக்கு. அப்பா படத்தை ஏன்னா நம்ம மகளிரையும் பாருங்க, அவங்களுக்கு குறும்பு. ஐயோ பாவம் எல்லாம் குடிக்கிறாங்க, யாரு மது கொடுத்தாங்கன்னே தெரியாம அந்த வெயில நிக்கிறாங்க. ரேஷன் கடைக்கு போனா ரேஷன் கடை தெரியுதோ இல்லையோ முதலமைச்சருடைய போட்டோ தான் அவ்வளவு பெருசா தெரியுது. ஒரு டாய்லெட் முதலமைச்சர் நிதியிலிருந்து கட்டியிருக்கிறான், டாய்லெட்டை விட ஒரு போட்டோ பெருசா இருக்கு. பஸ்ல ஏறினீங்கன்னா போட்டோ இருக்குது, போட்டோ பார்த்துட்டு போனா கீழே தரையில விழுந்துருவீங்க, நான் கீழே ஃபுல்லா ஓட்ட. ஆனா எல்லா இடத்துலயும் போட்டோ. மகளிர் யோசிச்சாங்க ஒரு டாஸ்மார்க்லயும் போட்டோவை போட்டுடலாம். காவல்துறை 92 பேரை கைது பண்ணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய அன்பு சகோதரிகளை இன்னைக்கு அந்த 92 பேர்ல 6 பேர் நம்முடைய அன்பு சகோதரிகள். விருதுநகர்ல சகோதரி அம்சவல்லி சாந்தகுமாரி, திண்டுக்கல் கிழக்கில் சகோதரி மல்லிகா, சகோதரி உமா மகேஸ்வரி, தூத்துக்குடி தெற்குல சகோதரி லதா, சகோதரி லட்சுமிவேல். 6 பேர் ஜெயில இருக்காங்க. இந்த அநியாயத்தை பார்த்தீங்களா? 92 பேர் கைதானவங்க எல்லாம் பெயில் வாங்கிட்டாங்க, ஜெயிலுக்கு போயிட்டு பெயில் வாங்கிட்டாங்க.